எம்ஐ ஸ்மார்ட் டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம். அதாவது ரெட் லைட் ஏறி ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. இதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ கஸ்டமருக்கு கொடுத்த உடனே டிவி செக் பண்ணும்போது, அதாவது ஆன் பண்ணுற சிக்னல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் வரணும். அந்த 1.5 வோல்ட்டு 1.8 வோல்ட் வரல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கால் உள்ள ஐசி போட்டிருப்பாங்க. அந்த ஐசி வந்து எரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ இந்த இடத்துல ட்ராக்கை கட் பண்ணிவிட்டு நான் வந்து புதுசாக ஒரு போர்டு வச்சு தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த ஐசி தான் அந்த கம்ப்ளைண்ட் வர காரணம். அந்த பக் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை 5 வோல்ட் கொடுக்கணும். 5 வோல்ட் கொடுத்த உடனே அது 3.3 வோல்ட்டு 2.5 வோல்ட்டு 1.8 வோல்ட்டு 1.5 வோல்ட் எல்லாமே பிரித்து கொடுக்கும். இப்போ நமக்கு தேவையான சப்ளை மட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3 சப்ளை வரலாம். இதுலேருந்து 3.3 சப்ளை எடுத்து கொடுத்தாலுமே டிவி ஆன் ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் சப்ளை மட்டும்தான் அதில் கட் ஆகுது. அதனால் இதில் இருக்கிற 1.5 வோல்ட் மட்டும்தான் எடுத்து நான் அந்த டிவி, அதாவது அந்த ஐசி எரிஞ்சு போகிற இடத்துல கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். டிவி ஆன் ஆகிடுது. சப்போஸ் எம்ஐ டிவியில் இதுமாதிரி ப்ராப்ளம் வரும். இது மாதிரி ப்ராப்ளம் வந்தாக்கா இப்படி தான் சரி பண்ணணும். இந்த வீடியோவில் ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம் தான் எப்படி சரி பண்ண சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிவி ரிப்பேர் பண்ணுறது வீடியோ தேவைப்படுதுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி. பிஜி எலக்ட்ரானிக்ஸ்.